வணக்கம் நண்பர்களே. என்னோடய ஃபிட்னஸ் ஜேர்னியில் நான் ஒரு நாளில் என்னென்னலாம் சாப்பிட்றேன், என்னென்னலாம் பண்ணுறேன், எங்கே போகிறேன்றதை உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு நான் நினச்சேன். யூஸ்வலாக நான் பண்ணுறதை நான் வீடியோலாம் எடுக்க மாட்டேன். இன்றைக்கி ஏன் ஆரம்பித்தேன்னா, எனக்கு இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு மூடு இல்லை, எனர்ஜி கிடையாது. ஐ ஃபீல் ஸோ லோ. ஸோ ஐ டிசைடட் டு டேப் இட். பை த டைம் ஐ டிசைடட் இட் வாஸ் ஆல்ரெடி 12 in the noon. ஸோ டக்குன்னு 2 நிமிஷத்தில் என்ன பண்ண முடியும்? மேகியும் முட்டையும் தான். அதை சாப்பிட்டுட்டு கெஃபின் லோடப் பண்ணிட்டேன். ஸோ தட் இட் வில் ஹெல்ப் மீ டு புஷ் அட் த ஜிம். வாட் ஐ ஹேவ் இஸ் அ பைனாப்பிள் ஃப்ளேவருங்க. இட்ஸ் லைக் ஸோ டேங்கி அண்ட் சூப்பர். குடிச்சு முடிச்ச கையோட ஜிம்முக்கு கிளம்பிட்டுங்க. அது நமக்கு கிக்கின் ஆகிறதுக்குள்ளே நம்மளோட டாஸ்கே ஜிம்முக்குள்ளே போகணும் தான். ஸோ ஜிம்முக்கு வந்தாச்சு. வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? மூடே கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம சும்மாவது ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெச்சஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் டே ரெக்கார்டிங் அட் த ஜிம், இட் வாஸ் லைக் ஸோ அன்கம்ஃபர்டபுள் ஃபார் மீ. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இந்த கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணுறாங்க ஜிம்மில். ஈஸியாக அவங்களோட ஒர்க் அவுட்டையும் இது மேனேஜ் பண்ணுறாங்கன்னு தெரில. ஷோல்டர் ஒர்க் அவுட் பண்ணேன், ஆனால் அதை நான் எடுக்க மறந்துட்டேன். அதுவே கார்டியோ பண்ணும் போது தான் எனக்கு தெரிஞ்சுது. இட் ஃபெல் ஸோ நைஸுங்க. மோட்டிவேஷனே இல்லாத அன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணிட்டு போகிறது, அது ஒரு சுகமே தனி சுகம்தான். வீட்டுக்கு வந்த உடனே போஸ்ட் ஒர்க் அவுட் மீலுக்கு சிக்கனை மேரினேட் பண்ணிவிட்டு, சிக்கன் மேரினேட் ஆகிற டைமில் பசி தாங்க முடியாதுல்ல. ஸோ நம்ம ஒரு ப்ரோட்டீன் ஷேக்கு போட்டு அண்ட் தென் ஐ வெண்ட் ஃபார் குக்கிங் மை சிக்கன். எனக்கு இதாங்க பழக்கம். சாப்பிடும் போது கண்டிப்பாக ஏதாவது பார்க்கணும். அண்ட் திஸ் இஸ் மை கோ டு வாட்ச் வைல் ஈட்டிங். மை ஒய்ஃப் வாண்டட் டு கோ ஃபார் அ மூவி. ஸோ வி வெண்ட் ஃபார் தட் மூவி போனதுனால நைட்டு டின்னர் பிளான் பண்ண முடியல. ஸோ எங்கள் வீட்டில் பிரியாணி வாங்கியிருந்தாங்க. கரெக்டான ஒரு போர்ஷன் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு இன்னையோட டேயை முடிச்சிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம் நண்பர்களே.